வெற்றிகரமான சத்தியம். புதிய பூமி. டிசம்பர் 24. மேன்மையான பரிசு. உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. சங்கீதம் 16:11. அமெரிக்காவில் தனிமை பெரும் நோயாக மாறிவிட்டது. ஏறக்குறைய பாதி மக்கள் தனிமையில் வாடுகிறார்கள். மன ஆரோக்கியம் மட்டுமல்ல, தனிமையால் பல வகையான நாள்பட்ட நோய்களும் வருகின்றன. உண்மையில் உடல் பருமனாக இருப்பதால் அல்லது ஒரு நாளைக்கு 15 சிகரெட்டு புகைப்பதால் ஏற்படுவது போன்ற தீங்குகள் தனிமையால் ஏற்படுகின்றன என்று முன்னாள் US-அமெரிக்க மருத்துவ உயர் அதிகாரி சொல்கிறார். முதல் மனிதனான ஆதாம் எல்லா மிருகங்களையும் பார்த்தபோது அவன் தனிமையின் வேதனையை உணர்ந்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஆதாமுக்கு ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. ஆதியாகமம் 2:20. ஆனால் திருமணம் ஆதாமின் பிரச்சனையை தீர்த்தது. அவரது துணையுடன் அவர் தனிமையை உணரவில்லை. ஒரு நல்ல திருமணம் என்பது தேவனின் அற்புதமான பரிசு. இது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கலாம். நம் உலகில் உள்ள பல விஷயங்கள் நமக்கு தனிமை உணர்வை ஏற்படுத்தலாம். ஆனால் வாழ்க்கையின் சவால்கள், மகிழ்ச்சிகளை பகிர்ந்து கொள்ள யாராவது உடன் இருப்பது தைரியம் தரும். தம் மக்கள் உயிர்த்தெழுந்த பிறகு கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்திலே தேவதூதரைப் போல் இருப்பார்கள் என்று இயேசு சொன்னார். மத்தேயு 22:30. ஏற்கனவே திருமணமானவர்களுக்கு இதன் அர்த்தம் என்ன என்று முழுமையாக தெரியவில்லை. ஆனால் பரலோகத்தில் தனிமை இருக்காது என்பது தெரியும். நண்பர்கள் எல்லா இடங்களிலும் இருப்பார்கள். யாரும் தனிமையாக உணரமாட்டார்கள். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதரார் என்று சங்கீதம் 84:11 உறுதியளிக்கிறது. திருமணம் என்பது கடந்த கால விஷயமாக இருந்தாலும் இரக்கமுள்ள நம் தேவன் ஒவ்வொரு தேவையையும் கவனித்துக் கொள்வார். வரவிருக்கும் உலகில் மிக உயர்ந்த ஒன்றை நமக்கு வழங்குவார். செயலில் காட்டுங்கள். நீங்கள் திருமணமானவராக இருந்தால் உங்கள் துணையுடன் அவர் எவ்வளவு பாராட்டுக்குரியவர் என்று சொல்லுங்கள். ஆழமான ஆராய்ச்சிக்கு 1 கொரிந்தியர் 2:9, அப்போஸ்தலர் 2:28, வெளிப்படுத்துதல் 21:4. ஆமேன்.